ஆனா இந்த பஸர் அழுத்துறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற இன்னைக்கு ஒரு சென்ட்ரல் ஜட்ஜ் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காருன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சது சார். ஃபைட் பண்ணதான் என்னன்னு கேட்டாக்கா, லோ ரேஞ்சில் பாடிட்டு அந்த ஹையர் ரேஞ்சுக்கு போகணும்னா, அந்த ஆக்டிவ் போகணும்னு சொன்னாக்கா பக்கத்திலே அவர்கள் எப்படி முடியும்? ஒரிஜினல் கம்போசிஷன் இது தேவா சாரோட கம்போசிஷன். இது ஒரு தேவாமிர்த மாதிரி ஒரு கம்போசிஷன். குழந்தை தாளத்தில் பின்னி எடுக்கிறா. இவ்வளோ பின்னும்போது அந்த லோ ரேஞ்சில் இந்த ஹை ஆக்டிவ் போகக்குள்ள கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஹையர் ரேஞ்சு அப்படின்னாரு. அந்த ஹையர் ரேஞ்சுனா 10 மார்க் கொடுக்குறீங்க, 10ல் 1 கட் பண்ணுங்க. 9 தானே, 9க்கு பஸ்ஸர் அழுத்துங்க. சண்முகி என்று சொன்னால், சண்முகன் என்று சொன்னால் 9, 1 என்று சொன்னால் சூரியன், 2 என்று சொன்னால் சந்திரன், 3 என்று சொன்னால் குரு, 4 என்று சொன்னால் ராகு, 5 என்று சொன்னால் புதன், 6 என்று சொன்னால் சுக்கிரன், 7 என்று சொன்னால் கேது, 8 என்று சொன்னால் சனி, 9 என்று சொன்னால் செவ்வாய், 9 என்று சொன்னால் த மாஸ் செவ்வாய், செவ்வாய் என்று சொன்னால் முருகன். அவன் தான் அந்த அங்காரகன், அந்த சண்முகன், அந்த இன்முகன். அந்த சண்முகனுடைய எண் 9. சண்முகத்தின் பெயரை தாங்கி வந்த சண்முகிக்கு, ஸ்ரீநிதிக்கு, அந்த ஸ்ரீநிதி அந்த திறமையை டி ராஜேந்தரை நீ மதி. அங்கே தவறு இருக்கலாம் கொஞ்சம் சுதி, ஆனால் அதையும் மீறி அதை வாழ்த்துவதுதான் இந்த மதி. முருகன் என்று சொன்னால் 9 மார்க் பஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன்.